தேவனுடைய ராஜ்யம் பரஸ்யமாய் வராது. இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு சொன்னா நீங்க ஓடி போகாதுங்க. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளேயே தான் இருக்கிறது. இந்த தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருந்தா, நமக்குள்ள வந்துட்டா, அது எப்படிப்பட்ட காரியத்தை உண்டு பண்ணும் என்பதை நாம் தியானிக்கிறோம். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் என்ன, தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்றது என்ன அப்படிங்கிறத ரோமர் 14:17 நம்ம படிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. அப்போ